ஹாய் நம்ம உலகத்தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகிறது எப்படி ஆன்லைனில் டிஎன் இ-சேவை இணையதளத்தை பயன்படுத்தி முதல் பட்டதாரி சான்றிதழ் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி பெறுவது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சார், இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அதாவது முதல் பட்டதாரி சான்றிதழ்னால் என்ன, அதன் பயன்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் உங்கள் தாத்தா பாட்டி அப்படி இல்லைன்னா உங்களுடைய அப்பா அம்மா இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் தான் அந்த முதல்ல காலேஜ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா முதல் பட்டதாரி சான்றிதழ் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணலைன்னா கூட நீங்கள் முதல் பட்டதாரி சான்றிதழ் அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணி பெற்றிருக்க முடியும். சார், இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அதாவது முதல் பட்டதாரி சான்றிதழ்னால என்ன பயன் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் முதல்ல காலேஜ் போகிறீங்க, நீங்கள் முதல் பட்டதாரி சான்றிதழ் பெற்றிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இலவச கல்வி வழங்கப்படும். கவர்மெண்ட் அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் உங்களுக்கு வாங்கப்படும். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்பொழுது இருக்கிற திமுக அரசு இனி வரும் காலங்களில் அரசு பணிகளை பார்த்திங்கன்னா முதல் பட்டதாரி சான்றிதழ் பெற்றிருக்கவங்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்கியிருக்கவங்க அனைவருக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அரசாங்கம் வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா உங்களுடைய சொந்தக்காரங்க யாரும் இது வரைக்கும் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னா அவங்கள ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்க சொல்லுங்கள். அதாவது இது தற்பொழுது அந்த 12th முடிச்சுட்டு முதல்ல காலேஜ் போகிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி பெற முடியும். அப்படி இது வரைக்கும் யாரும் பண்ணலை, அவங்களுடைய அண்ணன் அவங்களுடைய தம்பி இதுக்கு முன்னாடி படிச்சிருக்காங்க அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. தற்பொழுது யார் 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்களோ அவங்களால ஈஸியாக ஆன்லைனில் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி பெற முடியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு அரசு பணிக்குமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இனிவரும் காலங்களில் அனைவரும் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை மறக்காமல் அப்ளை பண்ணி பெற்றுக்குங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். முதல்ல உங்களுடைய மொபைல் அப்படி இல்லைனா பிசியில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்இஜின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே ஒரு போர்ட்டல் கிடைக்கும் டிஎன்இஜின்னு, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா 2 இருக்கும். இங்கிலீஷில் சிட்டிசன் லாகின் இருக்கும், தமிழில் பயனாளர் நுழைவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். இதில் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துங்க. அப்படி இல்லைனா கீழே பாட்டமில் நியூ யூசர் சைன் அப் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி சைன் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி அதாவது உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின்க்கு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜில் உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜில் பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ இது எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது. இதில் மேலே டாப்பில் பார்த்திங்கன்னா 10ன்னு கொடுத்துருப்பாங்க. இது 50 வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். 1 by 1 நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ நாம் 104ல் இருக்கிற ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான அனைத்து விதமான சர்டிஃபிகேட்டுமே ஆன்லைனில் அப்ளை பண்ணி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 104 ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறத நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. நீங்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே முன்கூட்டியே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இல்லை ஸ்மார்ட் கார்டு, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் 12th முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா 12th சர்டிஃபிகேட் வேணும். அப்படி இல்லை 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு காலேஜ் போகிறீங்க அப்படின்னா டிப்ளமோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து உங்கள் அப்பா அம்மாவோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் கேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதாவது நீங்கள் கேன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் கேனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. கேனை ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் கேனை நம்பரை எடுக்கிறதுக்காக நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணிக்க முடியும், இல்லைனா அப்ளிகேஷன் நேம் கொடுத்து சர்ச் பண்ணிக்க முடியும், அப்படி இல்லைனா ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி அந்த கேன் டீட்டெயிலை ஃபெர்ச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேன் டீட்டெயில் எல்லாமே காமிக்குது பாருங்கள்.
இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த சின்ன செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நம்மளுடைய மொபைல் நம்பர் அதாவது ஆதாரில் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இப்போ நம்ம வந்து அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ண போகிறோம். என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் உங்களுடைய ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து காமிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேனில் வந்து எதுவும் டீட்டெயில் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா ப்ரொசீட்னு வந்து கொடுத்துருங்க. நம்மளுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உண்டான பேசிக் டீட்டெயிலாம் என்ட்ரு பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி யார் வந்து காலேஜ் முடிச்சிருக்காங்களா, ஃபஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாண்ணா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யார் வந்து காலேஜ் வந்து ட்ராப் அவுட் பண்ணியிருக்காங்களா, இடைவேளை வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து நிப்பாட்டியிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமாண்ணா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் ஆல்ரெடி வந்து கேனில் வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்தனால எல்லாமே வந்து உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து பேசிக் டீட்டெயில் எல்லாமே வந்து ஆட் ஆகிருக்கும். ஒன்ஸ் வந்து நம்ம என்ட்ரு பண்ண டீட்டெயில் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர் எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணணும். அதாவது வந்து உங்களுடைய தாத்தா பாட்டி, அப்படி இல்லைனா உங்களுடைய அப்பா அம்மா, இல்லை உங்கள் அண்ணன் தம்பி, இல்லை தங்கச்சி, இப்படி யாராச்சும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து பேசிக்கான உங்களுடைய குடும்ப உறுப்பினர் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணால் மட்டும் போதுமானது. அடுத்து 1 by 1 குடும்ப உறுப்பினரை வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்பா நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. நேம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. அடுத்து அவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கொடுத்துருங்க. அடுத்து ஏஜ் கொடுத்துட்டு அந்த அப்ளிகண்ட்டுக்கு அந்த நேம் உள்ளவங்க என்ன உறவு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா 1 by 1 அவங்க குடும்ப உறுப்பினர் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டெப்ஸை பயன்படுத்தி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்து என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டமில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தற்பொழுது நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு கிராஜுவேட் பண்ண போகிறீங்களா, அதாவது டிப்ளமோ பண்ண போகிறீங்களா, அப்படி இல்லைனா 12th முடிச்சுட்டு கிராஜுவேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். 10th 12th டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதாவது 12th முடிச்சுட்டு கிராஜுவேட் பண்ணுறதுக்காக நான் அப்ளை பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன படிக்க போகிறீங்க, அதாவது கிராஜுவேட் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து டிப்ளமோ பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து கிராஜுவேட், அதாவது டிகிரி படிக்க போகிறோம், அதாவது காலேஜ்னா கிராஜுவேட் வந்து கொடுத்துருங்க. அடுத்து இயர் ஆஃப் பாசிங், அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அதை வந்து எந்த வருஷம் பாஸ் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த காலேஜ் படிக்க போகிறீங்க அப்படிங்கிற நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய காலேஜ் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணணும். அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிட்டோவை வந்து தமிழில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. தமிழில் வந்து எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நிறைய டைம் வீடியோ போட்டிருக்கோம். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து தமிழில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்கள் டீட்டெயில் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து ஏதாச்சும் நீங்கள் எரர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ஒன்ஸ் வந்து எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து கம்பல்சரி தான். அதாவது உங்களுடைய ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, அடுத்து உங்களுடைய சகோதர சகோதரி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, உங்கள் அம்மா அப்பா படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, படிக்கலை அப்படின்னா அவங்களுடைய செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்மு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இதில் பாட்டம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சைன் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சைன் பண்ணிவிட்டு திரும்பியும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்மை ரெடி பண்ணதுக்கப்புறம் எப்படி சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து 1 by 1 அப்லோட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்பரில் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த டாக்குமெண்ட் நம்பர் வந்து நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சதை அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு பாருங்கள் பாட்டமில். இப்படி 1 by 1 உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறோம் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மேக் த பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு.
மேக் த பேமெண்ட் சொல்லிவிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கன்ஃபார்ம் த பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒப்புகை சீட்டில் விண்ணப்ப எண் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி தான் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் செஞ்சுக்க முடியும். உங்களுடைய ஒப்புகை சீட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. அது ரொம்பவே அவசியம். உங்களுடைய சர்டிஃபிகேட் கிடைக்கிற வரைக்கும் அந்த டீட்டெயிலை வச்சு தான் நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து பெற முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடைவேளை ஏதாச்சும் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ்டு த அப்ளிகேஷனில் வந்து உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் த அப்ளிகேஷனில் வந்து இருக்கும். உங்களுடைய இது வந்து அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா செக் த ஸ்டேட்டஸில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். செக் த ஸ்டேட்டஸில் உங்களுடைய நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்கள் அப்ரூவல் ஆயிடுச்சு. இதில் வந்து பாட்டம்லேயே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து சர்டிஃபிகேட் இருக்கும். இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருக்குமே முதல் பட்டதாரி சான்றிதழோட பயன் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலுடன் இணைந்திருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த தகவலை முடிஞ்ச வரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.